கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாள் வெண்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளுக்கென்று ஒரு வசனத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலர் நடமை புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினி மயமான நாவுகள், த ஃபயர் ஆஃப் டைம்ஸ். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மேல் இறங்கும் பொழுது, என் ஆண்டவருக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது, இந்த ஆவிகள் இறங்கும் பொழுது இறை வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். தூய ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது இறைவனுடைய பிரசன்னத்தின் மகிமையிலே அக்கினிமயமான நாவுகள் என்று சொல்லி பார்க்கிறோம். நெருப்பு சுத்திகரிக்கும். ஒரு பொன்னை தங்கத்தை புடமிட வேண்டும் என்று சொன்னால் நெருப்பிலே இடுவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதலுள்ள மனுஷன், அசுத்த உதலுள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஏசாயா புலம்பின பொழுது ஒரு தூதன் ஒரு குரட்டினால் அக்கினி தழலை கொண்டு வந்து ஏசாயாவின் நாவினை தொடுகிறான். அங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சியினை அவன் சுத்தமாகிறான். அக்கினி தூய்மைப்படுத்துகிறது. இங்கே கூடியிருந்த மக்கள் மத்தியிலே அக்கினிமயமான பிளவுபட்ட நாவுகள் இறங்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே அவர்கள் புடமிடப்பட்ட மக்களாக, புதிதாக்கப்பட்ட மக்களாக, இறைவனுக்காய் அர்ப்பணித்த மக்களாக அவருடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். நெருப்பு நன்மைக்கு பயனளிக்கிறது. வேறு சில நெருப்புகள் உண்டு, தீமையான காரியங்களுக்காக பயனளிக்கிறது. தீய காரியங்களை நடப்பிப்பது. காடுகளிலே நெருப்பு பற்றி கொண்டது என்று சொன்னால் அது அங்கு இருக்கிற ஜீவராசிகள் அத்துணையும் அழித்து போடுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. அன்புக்குரிய விசுவாச கூட்டத்தாரே, இறைவனுக்காய் காத்திருக்கிற நீங்களும் நானும் இறைவன் நம்மேல் அனுப்புகிற அக்கினிமயமான நாவுகள் இறங்கும் பொழுது, இறைவனால் தூய்மைப்படுத்தப்படும் பொழுது, இறைவனுடைய திருவுல சித்தத்தை சுமக்கிற பிள்ளைகளாக, அந்த அக்கினிமயமான நாவுகளினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாய் நாம் காணப்பட ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இறைவன் சார்ந்த நெருப்பை பார்க்கிறோம். இறைவனுக்கு ஆதரவான அக்கினிமயமான பரிசுத்த ஆவியின் இறங்குதலை பார்க்கிறோம். அதே நேரத்தில் யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் இறைவனுக்கு எதிராக எழும்புகிற, இறை திட்டத்தை மாற்றி பேசுகிற பொய்யான நாவுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, என் வாழ்க்கையிலே என் ஆண்டவருடைய தொடுதல் வருகிறது என்று சொன்னால் அபத்தமான காரியங்களை உச்சரிப்பதை தவிர்த்து இறைவன் அபிஷேகித்த அபிஷேகத்தின் விளைவாக இறைவன் தருகிற வார்த்தைகளை இறைவனால் அனுப்பப்பட்ட நாவினால் நாம் பேசுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். இறைவனுக்கு எதிராய் புறப்படுகிற நாவுகள் நம்மிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் அது எனக்கு அவசியமில்லாத ஒன்று என்று அப்புறப்படுத்துகிறவராய், ஆண்டவரே நீர் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரே, என்னை சரியாய் சீரமையும் ஆண்டவரே, புதிதாக்கும் ஆண்டவரே என்று சொல்லுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாவின் சப்தத்தை நாம் புரிந்து கொண்டு இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்புக் கொடுப்போம். மாய்மாலமான வாக்குறுதிகள், மாய்மாலமான உச்சரிப்புகளை நம்மை விட்டு அகற்றி போட்டு என் தேவனுடைய திருவுல சித்தம் மட்டுமே நிறைவேறட்டும் என்று சொல்லி கொடுக்கும் பொழுது நிறைவின் மேன்மைகளை நாம் காண்போம் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவன் தாமே கொடுத்து அக்னிமயமான நாவுகள் நம்மேல் இறங்கவும் இறைவனுடைய திருவுல சித்தத்தை நாம் நிறைவேற்றவும் தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை புடமிடுகிற ஆண்டவர் அக்னிமயமான நாவுகளை எங்கள் மேல் இறக்குகிறீர். அப்படி இறக்கப்பட்ட நாவுகளினாலே புதுப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாய் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமானதாய் காணப்பட உதவி செய்யும், எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல் பிதாவே, ஆமென்.